வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நாளைக்கு மண்டே. மண்டே நாளைக்கு நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் சிம்பிளாகவே சுருக்கமாக பார்த்துருவோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தவிர நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு R1 அப்படின்னா நமக்கு R1 23,161 நமக்கு 64 நமக்கு ஆக்ட் ஆகும். அதேமாதிரி R2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,304. S1 சப்போர்ட் 1 அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 22,855 நமக்கு ஆக்ட் ஆகும். சப்போர்ட் 2 அதாவது 22,691 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக எப்படின்னா நம்ம ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரெண்டு R1மே R1 R2 அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நமக்கு நிஃப்டியினுடைய இதுவரைக்கும் போகாத ஒரு ப்ரைஸ் ஆல் டைம் ஹைக்கெலாம் தாண்டி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற S1 S2 அதெல்லாம் நம்ம நிஃப்டி ப்ரீவியஸாக நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த S1ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மே 23லாம் மார்க்கெட் அந்த இடத்துல நல்லா ஒரு சஸ்டைன் ஆகி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் தான் நமக்கு ஒரு சஸ்டைன் ஆகி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதே மாதிரி தான் S2 மன்னிக்கணும் S1லேயும் மார்க்கெட் நிறைய நேரம் சஸ்டைன் ஆகி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ மார்க்கெட் நீ க்ளோசிங்லேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த S1 அப்படிங்கிற அந்த 22,855 அப்படிங்கிற ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இன்கேஸ் மார்க்கெட் இதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு 22,691 அது 22,700 அந்த ரேஞ்சில் உள்ள இது நமக்கு இதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுவோம். அடுத்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நமக்கு சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 48,670 S1. S2 அப்படின்னா நமக்கு 48,307 நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதுமாதிரி R1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 49,363 அப்படிங்கிறது நமக்கு R1 இருக்கும். அதேமாரி R2 அப்படின்னா 49,693. ஸோ எல்லாம் இப்போ ப்ரீவியஸாக எப்படி நம்ம R1 S1லலாம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்க நம்ம லைட்டாக செக் பண்ணிக்குவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் R2 அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸாக என்றைக்கு அதில் ட்ரேட் நமக்கு அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி அதில் மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய R2 அந்த R1லேயும் மார்க்கெட் நிறைய நாள் சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தெரியும், நம்ம எப்போவுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அதுக்கு கீழே மாறிட்டுனா மார்க்கெட் அது சப்போர்ட் எடுக்கும். ஸோ இது தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு நான் ப்ரீவியஸாக அதில் அந்த ஆல் டைம் ஹை நிஃப்டினுடைய பேங்க் நிஃப்டினுடைய ஆல் டைம் ஹைங்கிறது நமக்கு 49,600 இது அதாவது ஒரே நிமிஷம். ஓகே, 49,950 அந்த ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டினுடைய ஆல் டைம் ஹை இருக்குது. ஸோ அதுதான் இருக்குதுலே இதுவரைக்கும் பேங்க் நிஃப்டியினுடைய ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ். இது ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸோ இந்த இடம்லாம் ப்ரீவியஸாக ட்ரேடு நமக்கு எப்படி நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்கும் பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். பேங்க் நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான் நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அதோட மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோன்னா நமக்கு 48,900 வருது.
ஸோ மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவுமே சொல்கிறது தான் இந்த விபிஓசி, அதாவது வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதேமாதிரி வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. அது அந்த வேல்யூ ஏரியா லோ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியா லோவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதோட வேல்யூ ஏரியா லோவும் சேமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதில் சேமாக தான் இருக்குது மேக்ஸிமம். ஓகே, மார்க்கெட் வந்து இன்கேஸ் நமக்கு வந்து இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துன்னா நமக்கு வந்து கரண்ட்டாக ட்ரேட் நடந்து இந்த இடத்துல தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் கேண்டில் இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூமுக்கு கீழே கொடுத்துருக்கறனால வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே கொடுத்துருக்கறனால மார்க்கெட் எப்போவுமே வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய, அதாவது என்னென்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் அதையும் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. வேல்யூ ஏரியாவுடைய லோ என்ன அப்படின்னா 48,800. அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48,700. ஸோ அந்த 48,700ங்கிறது ஒரு விபிஓசி, அதாவது வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து, அதாவது ப்ரீவியஸ் டேனா இன்றைக்கி அப்படின்னா வேலைக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை கரண்ட் ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நேரத்தில் வால்யூம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். வால்யூமுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ஏதாவது என்னென்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது இந்த வேலைக்கிழமையினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோன்னா, வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோன்னா நமக்கு வந்து அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரே நிமிஷம் மார்க்கெட் ப்ரொஃபைல், இந்த ரெண்டுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு வந்து ஒன்றா வருது. ஏன்னா வேலைக்கிழமையினுடைய வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் வெள்ளிக்கிழமையினுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ இந்த இடம்ங்கிறது வால்யூம் வந்து மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து வால்யூமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால் இந்த இடம், அதாவது என்னென்னா நம்ம ப்ரைஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 48,850 அந்த ரேஞ்ச், அதாவது இது 48,900 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது 48,850 வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்னைக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலைக்கிழமையினுடைய வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, நிஃப்டிக்கு நம்ம பார்த்துடலாம். நிஃப்டியினுடைய இதில் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், நிஃப்டியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் சேமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே, அதே மாதிரி வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் இன்றைக்கி நிஃப்டியினுடைய க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியினுடைய பேட்டர்ன், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து வால்யூமோ மார்க்கெட் ப்ரொஃபைலோ ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஆனால் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் இல்லாமல் மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறது கொஞ்சம் கடினம் தான். பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் நிஃப்டிக்கு பண்ணால் மட்டும்தான் நிஃப்டியினுடைய கண்டினியூஷன், அதாவது அப் ட்ரெண்டோட கண்டினியூஷன் கண்டினியூ ஆகும். இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா சைட்வேஸ் பேட்டர்னுக்கு நாளைக்கு போகும். நிஃப்டி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்கனால அது டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்னாக வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா சைட்வேஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணால் பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னா, ரெண்டு இண்டெக்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்கும். சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஆப்ஷனுடைய பையர்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் மார்க்கெட்டை வந்து. இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா சைட்வேஸ் பேட்டர்னில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு கரண்ட் டைனுடைய வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, இந்த ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த லோக்கோ ஹைக்கோ வரும்போது பை செல் பண்ணலாம். இப்போ லோவில் வந்து இப்போ வேல்யூ ஏரியாவுடைய லோக்கு வருது அப்படின்னா ஒரு சின்ன பை, அதுக்கு ஒரு டார்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதே மாதிரி வேல்யூ ஏரியா ஹைக்கு போகுது அப்படின்னா புட்டை வந்து நம்ம பை பண்ணி அதுக்கு டார்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ லோக்கு வரும்போது காலை பை பண்ணணும், ஹைக்கு போகும்போது வந்து புட்டை பை பண்ணணும்.
ஸோ இது வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து அது ரிஸ்க் தான். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சின்ன சின்ன லாபங்கள், அதாவது என்னென்னா ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படி தான் எடுக்கலாம் அந்த சைட்வேஸ் பேட்டர்னில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம நிஃப்டிக்கான பேங்க் நிஃப்டிக்கான நிஃப்டி ப்ரிடிக்ஷன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஓவராலாக லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நிஃப்டிக்கு பார்க்குறோம். நிஃப்டியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா 23,000. அந்த 23,000 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் போக முடியாமல் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து இந்த 23,000, அதாவது 22,952 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. மார்க்கெட் இப்போ என்ன அப்படின்னா நமக்கு சேஞ்ச் இன் ஓஏ வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது என்னென்னா கால் சைடில் மன்னிக்கணும், புட் சைடில் வந்து அதிகமான சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால, புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே, அதாவது அந்த க்ளோசிங்க்கு மேலே இருந்தால் அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகிறதுக்கு நமக்கு வந்து இந்த 23,100, 23,50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இன்கேஸ் இது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஓவராலாக கால் சைடில் இன்னும் வந்து நமக்கு வந்து அதிகமான புல்டப் டேட்டா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா கீழே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு வந்து நமக்கு வந்து 22,900 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 900 புட் சைடில் வந்து 38 லட்சமும் கால் சைடில் வந்து 22 லட்சமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டுங்கிறத விட ஒரு ஈஸியான சப்போர்ட், இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து 22,800 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து நமக்கு வந்து 50 லட்சமும் புட் சைடில் வந்து 29 லட்சமும் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து நமக்கு வந்து வெயிட்டாக இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எடுக்க இருந்தால் அந்த 22,900, 22,800. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியினுடைய இது பார்த்தோன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு க்ளோசிங், அதாவது என்னென்னா நமக்கு வந்து 49,000, இந்த 49,000 தான் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 49,000 நமக்கு வந்து ஓவராலாக பார்த்தோன்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து 23, புட் சைடில் வந்து 17 இருக்குது. ஸோ கால் சைடில் பேங்க் நிஃப்டியில் வந்து இன்னும் வந்து அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடம், அதாவது என்னென்னா இந்த 49,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவே வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி செக் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதில் கால் சைடில் இருக்குன்னா அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதை உடைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக வந்ததுன்னா இது உடையும். ஓகே, அடுத்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 48,700, 48,700 நமக்கு பார்த்தோன்னா புட் சைடில் வந்து 8 லட்சமும் கால் சைடில் வந்து 3 லட்சமும் இருக்குது. ஸோ இது ஒன்று ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து நமக்கு வந்து பெரிய சப்போர்ட் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 48,500, 48,500 தான் வந்து ஓவராலாக சப்போர்ட் நிறையா இருக்குது. அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கால் சைடில் வந்து வெறும் வந்து 9 லட்சமும் புட் சைடில் வந்து 19 லட்சமும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமான நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல், அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து, இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.